சரி, நம்ம ஓகே பார்ப்போம். 23வது. 23வது பார்த்தீங்கன்னா இது ஓகே. ஆனால் இது பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்துருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் பிழையா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ அப்போ இது ஒன்றா இதில் பார்த்தீங்கன்னா அங்கீகரித்தல் ஒன்றாவது ஓகே வந்திருக்கு. சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்ன இருக்குன்னா அளவீடு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அளவிடக்கூடியதாக காரணம். இதை பார்த்தீங்கன்னா வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அளவிடாமல் வகைப்படுத்த முடியாது. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் பிழையா இருக்கும். அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா அங்கீகரித்தல் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கீகரித்த பிறகு அறிக்கையிடலாம். இப்போ அங்கீகரித்த பிறகு அறிக்கையிடல் பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் அறிக்கையிடக்கூடியதாக காரணம். கடைசியாக தான் அது அறிக்கையிடக்கூடியதாக காரணப்படும். கடைசியாக வரது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பொருள் தான். ஸோ இந்த ஆன்சர் பிழை. நாலாவது பார்த்தீங்கன்னா அங்கீகரித்தல் ஓகே. அளவிடுறாங்க சரி. அடுத்து பதிவு செய்யறாங்க. அடுத்து வகைப்படுத்துறாங்க. அடுத்து தொகுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தகவல் பார்த்தீங்கன்னா பரிமாற்றம் செய்து அடுத்து விளக்குதல். வெளியே பார்த்தீங்கன்னா ஒண்ணு அங்கீகரித்தல் அப்படின்னா என்ன தகவல் இடம்பெறுது அவங்க பாக்குறாங்க. அது அளவிடுறாங்க. அதாவது அது பெருமதி வந்து அளவிடக்கூடியதாக காணப்படும். சரி, அடுத்து பதிவு செய்யறாங்க. இப்ப பெருமதி நம்ம பார்த்த பிறகு நம்ம பதிவு செய்யறோம். அது காசு கொடுக்கல்வாங்களா கடன் கொடுக்கல்வாங்களான்னு பதிவு செய்யறோம். அடுத்து வகைப்படுத்துறோம். சரி, அப்ப எங்க வகைப்படுத்துறோம்? அது காசு பெறுவன நாளேடா, காசு கொடுப்பன நாளேடா, கொள்வன நாளேடா, விற்பனை நாள் அதுல பதிவு செய்யப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா தொகுதல்னா அவ்வளத்தையும் பாத்தீங்கன்னா பகுப்பாய்வு செய்யக்கூடியதாக காணப்படும். பகுப்பாய்வு செய்து ஒளிப்பாக்கூடியதாக காணப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா தகவலை பாத்தீங்கன்னா பரிமாற்றம் செய்து, அப்ப தகவலை பரிமாற்றம் செய்துன்னா தேவையான நபர்களுக்கு அதாவது வழங்கக்கூடியதாக காணப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா விளக்குறாங்க. விளக்குதல்னா அது கணக்கு தொடர்பாக பார்த்தீங்கன்னா நிறுவனத்துடைய லாபமா நட்டமா விளக்கக்கூடியதாக காணப்படும். மிக பொருத்தமான பார்த்தீங்கன்னா நாலாவது ஆன்சராக காணப்படும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா அங்கீகரித்து சரி. அங்கீகரித்த பிறகு வகைப்படுத்துற அளவிடாம வகைப்படுத்த முடியாது. இந்த ஆன்சரும் ஃபீல் ஆகும். மிக சரியான விடை பார்த்தீங்கன்னா நான்காவது விடையாக காணப்படும். சரி, நம்ம அடுத்து பார்க்க போறோம் 24வது. 24வது பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னா 24வதுக்கு என்ன ஆன்சர்? நாலாவது. நாலாவது ஆன்சர். ஸோ பார்ப்போம் 24வது 4வது ஆன்சர் பார்ப்போம். ஸோ அப்போ 24வது நீர் ஒரு கணக்கீட்டு மாணவன் என்ற அடிப்படையில் அப்ப நீர் ஒரு நாள் நம்மள சொல்றாங்க. ஸோ நம்ம ஒரு கணக்கீட்டு மாணவன் என்ற அடிப்படையில் பின்வரும் கூற்றுக்களில் சரியான கூற்றை தெரிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது. நாலாவது ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ஸோ பார்ப்போம் நாலாவது ஆன்சர் சரியா வருதான்னு ஜஸ்ட் ஒவ்வொன்றா வாச்சிட்டு போவோம். நிதி கணக்கீடு அக்கறை தரப்பின் தீர்மானம் மேற்கொள்வது தேவையான நிதி சாரா தகவலை வழங்குதாங்க. சரி, கரெக்ட். நிதி கூட்டுறவு பார்த்தீங்கன்னா நிதி சார்ந்த தகவலையும் வழங்குது. நிதி சாரா தகவல் வந்து வழங்கக்கூடியதாக கண்டிப்பா ஏ சரி. அப்ப இல்ல ஏ இல்லாத விட பாத்தீங்கன்னா ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஏ இல்ல பார்த்து கண்டிப்பா அது அந்த விட வராது. அடுத்து பாத்தீங்கன்னா கணக்கீடானது பல்வேறுபட்ட சூழல் மாற்றங்களுக்கு ஏற்ப மாற்றம் அடையக்கூடியதா இருக்கும். அவ பல்வேறு சூழல் காரணிகள் ஏற்பினது கணக்கீடு வந்து மாற்றம் அடையக்கூடியதாக காணப்படும். முன்னே பார்த்திருக்கும் பொருளாதார அரசியல் சூழல், நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல், அடுத்து பாத்தீங்கன்னா கலாச்சார சூழல். இதுல வந்து நம்ம பார்க்கக்கூடியதாக காணப்படும். அடுத்த தொழில்நுட்ப சூழல். அப்ப இந்த சூழல் எல்லாம் பாத்தீங்கன்னா மாற்றத்தை பாத்தீங்கன்னா நிறுவனத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படும். கண்டிப்பா பி வரணும். அப்ப பி இல்லாவிட பாத்தீங்கன்னா ஒன்னாவதுல பி இல்ல, மூணாவதுல பி இல்ல. அப்ப டவுட்டா இருக்கணும் 4 அல்லது 5 இது ரெண்டு தான் எதுவுமே ஆன்சரா வரப்போகுது. ஸோ நம்ம பார்ப்போம் அது என்ன ஆன்சர்னு. பார்ப்போம் 24வது சி பார்ப்போம். கணக்கீட்டு அலகு என்பது கணக்கீட்டை தயாரிக்கும் தரப்பினரை குறிக்கும். கணக்கீட்டு அலகுன்னு பார்த்தீங்கன்னா கணக்கீட்டு தயாரிக்கும் நபரை குறிக்கின்றது இல்லை. ஸோ அதுல பாத்தீங்கன்னா தனி நபர் வரணும். அடுத்து வணிக அமைப்பு வரணும். அதுக்கு பிறகு தனது அரசு வரணும். ஒரு தனி நபர் மட்டும் அது குறிக்காது. அதுல 3 பிரிவினர் வரும். தனி நபரும் வரும், வணிக அமைப்புகளும் வரும், அரசும் வரக்கூடியதாக காணப்படும். அப்ப சி கண்டிப்பா வரக்கூடாது. அப்ப சி இருக்க விட பாத்தீங்கன்னா 5வது சி இருக்குது. மிக பொருத்தமான விடைதான் இருக்கும். 4வது ஆன்சராக இருக்கும். இது டவுட் இருக்குதா? அப்ப நீங்க சொன்ன ஆன்சர் அது சரி. 4வது. ஸோ இதே கேள்வி பார்த்தோம். இன்னொரு கேள்வி இதே மாதிரி கேள்வி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன இருக்கும்? 25வது. அஞ்சாவது. அதாவது நீ பார்ப்போம். ஒன்னா பார்த்தீங்கன்னா அஞ்சாவது. இனக்காணலும் அளவீடுகளும் பார்ப்போம். ஸோ ஒன்னா பார்த்தீங்கன்னா இனக்காணலும் அளவீடு கண்டிப்பா டி வரணும். டி இல்லாத பார்த்தீங்கன்னா இதுல டி இல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல டி இல்ல. அடுத்து என்ன வரணும்? இனக்காணல் அளவீடு பிறகு பார்த்தீங்கன்னா அதை என்ன செய்யக்கூடியதாக காணப்படும்னா நம்ம
பதிவு செய்யக்கூடியதாக காணப்படும். சோ பதிவு செய்யக்கூடிய எது காணப்படும் பாத்தீங்கன்னா பதிவு செய்யக்கூடியதாக காணப்படும். பதிவு பாத்தீங்கன்னா எத்தனாவது காணப்படுது? சி காணப்படுது. அப்ப ரெண்டாவது கண்டிப்பா சி வரணும். அப்ப சி பாத்தீங்கன்னா இதுலயும் சி இருக்குது, இதுலயும் சி இருக்குது, இதுலயும் சி இருக்கு. அப்ப ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சு கொள்ள முடியாது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா என்ன வரணும்னா வகைப்படுத்தணும். வகைப்படுத்தல் பாத்தீங்கன்னா இ. அப்ப கண்டிப்பா இ வரணும். சோ இதுல பாத்தீங்கன்னா மூணாவதா இ இல்ல, இதுல மூணாவதா இ இருக்குது, இதுலயும் மூணாவதா இ இருக்குது. சோ அடுத்து என்ன வரணும் பாத்தீங்கன்னா அடுத்து பொழிப்பாக்கள். சோ பொழிப்பாக்கள் பாத்தீங்கன்னா பி இருக்குது. பி தான் அடுத்து வரணும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஏ இருந்திருக்குது, பி பாத்தீங்கன்னா இதுல தான் இருக்குது. அப்ப மிக சரியான இடம் பாத்தீங்கன்னா அஞ்சாவது ஆன்சராக காணப்படும். நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா ஐந்தாவது ஆன்சர் வந்து சரியான ஆன்சராக காணப்படும். அப்போ நான் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இனக்காரணம் அளவிடலும், அடுத்து பாத்தீங்கன்னா பதிவு செய்தல், அடுத்து பாத்தீங்கன்னா வகைப்படுத்தல், அடுத்து பொழிப்பாக்கள், அடுத்து பகுப்பாய்வு செய்தல். இத்தனை ஓர்டராக காணப்படும். சரியா? இப்ப இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி மூணாவது கேள்வி பார்த்திருக்கும், நாலாவது கேள்வி பார்த்திருக்கும். இந்த கேள்வி எப்படி வந்தாலும் அது ஆன்சர் செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். உங்களோட பயந்த பேப்பரா இருக்கலாம், அதே மாதிரி தவணை பேப்பரா இருக்கலாம், எந்த ஒரு பேப்பரா இருந்தாலும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். சரி, நம்ம அடுத்து பார்ப்போம் 26வது. 26வது பார்க்கறதை விட நம்ம ஸ்ட்ரக்சர் கேள்வி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்ட்ரக்சர் பார்த்தா கொஞ்சம் ஓகே நினைக்கிறேன். அப்ப 25 மட்டும் பார்த்திருக்கோம். 26 வந்து பிறகு ஒரு நாளைக்கு பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் பார்ப்போம் முடிஞ்சது மட்டும். ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 37ல இருந்து 50 மட்டும் காணப்படும். சபையில பார்ப்போம். ஒன்னாவது பார்ப்போம். 37வது நம்ம பார்ப்போம். ஓகேவா? 37வது. 37வது என்ன சொல்றாங்கன்னா பின்வரும் கூட்டுகள் நிதி கணக்கீட்டின் தொடர்புடையமாயின் சரி எனவும் தொடர்பட்டதாயின் பிழை. அதாவது நிதி கூட்டு தொடர்பா சரியா இருந்தா சரி எனவும், பிழையா இருந்தா பிழை எனவும் பாத்தீங்கன்னா குறிப்பிட சொல்லி அதாவது எழுந்து செய்யும். சரினா சரின்னு எழுந்தணும், பிழைனா பிழைன்னு எழுந்தணும். ஒன்னா பார்ப்போம். வரலாற்று தகவல்கள் எதிர்குறும் தகவலை பயன்படுத்தப்படுகின்றன. இது சரியா பிழையா? இந்த கூற்று பாத்தீங்கன்னா அது போல்ஸா காணப்படும். அதான் நான் சொல்றேன், டிக் பண்றேன். ஓகே, இந்த கூற்று பாத்தீங்கன்னா பிழையான கூற்றாக காணப்படும். சோ இதுல பாத்தீங்கன்னா ஏன் பிழைன்னு சொல்றாங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எதிர்குறும் தகவலை பயன்படுத்திட்டாங்க. நிதி கூட்டுனா என்னது வரலாற்று தகவலை மாத்திரம் தான் பயன்படுத்தணும். சோ 17 பாத்தீங்கன்னா இந்த விட பாத்தீங்கன்னா பிழையான கூற்றாக காணப்படும். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இது கணக்கீட்டு நியமங்கள் சட்டங்களுக்கு அமைவாக தயாரிக்கப்படுகின்றன. அப்ப நிதி கூட்டுகள் நமக்கு தெரியும். கணக்கீட்டு நியமங்கள் சட்டங்களுக்கு அமைவாக என்னது தயாரிக்கக்கூடியதாக காணப்படும். அதுவும் என்னது சரியான ஆன்சராக இருக்கும். ஒன்னாவது பில. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சரியானதா இருக்கும். சி பாத்தீங்கன்னா இது நிறுவன முகாமையாளர் தீர்மானம் எடுக்க தேவையான தகவல்களை வழங்குகிறதாம். இது நிறுவனத்துடைய முகாமையாளருக்கு தேவையான தகவல் பாத்தீங்கன்னா வழங்குது. முகாமையாளருக்கு தேவையான தகவல் வந்து பிரதான வழங்க பாத்தீங்கன்னா முகாமை கணக்கீடா இருக்கும். அப்ப இந்த கூற்றம் பிழையானதாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா டி பாத்தீங்கன்னா இது வெளியீடு மற்றும் உள்ளக தரப்பினருக்கு தேவைக்கு பயன்படுத்தப்படுகின்றன. வெளியீடு மற்றும் உள்ளக பிரிவினர் பாத்தீங்கன்னா தேவையான தகவலை வழங்கக்கூடியதாக காணப்படும். வந்து கூட்டுறது சரியான கூற்றாக காணப்படும். ஒன்னா பாத்தீங்கன்னா பில, ரெண்டாவது பாத்தீங்கன்னா சரி, அடுத்து பாத்தீங்கன்னா பில, அடுத்து பாத்தீங்கன்னா சரி. இப்படி ஓர்டரா போட்டிருந்தீங்கன்னா ஒன்னா பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு புள்ளி, இதுக்கு ஒரு புள்ளி, இதுக்கு ஒரு புள்ளி, இதுக்கு ஒரு புள்ளியா இருக்கு. இது நாலும் சரி எடுத்தங்க இருக்கிறீங்களா? நாலும் சரி எடுத்தாக்கு. இந்த நாலும் சரி எடுத்தாக்கு. ஒன்னாவது பில, ஓமன். ரெண்டாவது சரி, மூணாவது பில, நாலாவது சரி. சரி. ஓகே, எல்லாம் சரி. அடுத்து பார்ப்போம். எல்லாம் சரி என்ன? ஓகே, சந்தோஷம். அடுத்து பார்ப்போம் 38வது. 38வது என்ன சொல்றாங்க? பின்னொரு கூட்டு எது சரி சரி அதை பிழைனே கூப்பிடு. அப்ப இதுல பாத்தீங்கன்னா கிளியர் வழங்கிக்கொள்ளும். இது வந்து நிதி கணக்கீடா முகாமை கணக்கீடா எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்ப அது நிதி கணக்கீடாவும் இருக்கலாம், முகாமை கணக்கீடாவும் இருக்கலாம். சரியா இருந்தா சரின்னு எழுதணும், பிழையா இருந்தா பிழைன்னு எழுதணும். அப்ப ஒன்னாவது பார்ப்போம். முகாமை கணக்கீடானது நிறுவனத்தின் கடந்த காலம் மற்றும் எதிர்கால தகவலை வழங்குகிறது. சரியா பிழையா? முகாமை கணக்கீடு சரி என்ன? சரி, இந்த கூற்று வந்து சரியான கூற்றாக காணப்படும். சோ பி பார்ப்போம். வங்கி கடன் ஒன்றுக்கான வட்டி கொடுப்பனவில் வணிகத்தில் உரிமையாண்மை குறைவடைகின்றன. அப்ப என்ன சொல்றாங்க? வங்கி கடன் வட்டியை நம்ம கொடுக்கும் போது உரிமையாண்மை குறைவடையுது. இது பாத்தீங்கன்னா மேல் கணக்கீட்டு சமன்பாட்டோடு தொடர்புடையது. ஆனா இதுல கொடுத்ததுனால எனக்கு கீழே தூக்கி போட்டிருக்கேன். அப்ப இந்த கூற்று வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, கணக்கீட்டு சமன்பாடு செய்ய விளங்கியிருக்கும். வட்டி வந்து பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கான செலவா இருக்கும். செலவு அதிகரிச்சா
லாபம் குறைவடையும். லாபம் குறைவடையும் என்ன செய்யும்? உரிமையாளர் குறைவை ஏற்படுத்தும். அப்ப இந்த கூற்று பார்த்தீங்கன்னா சரி. அடுத்து பார்ப்போம். லாப நோக்கத்துடன் நடத்தப்படும் ஒவ்வொரு வணிகமும் கணக்கின் நியமங்களின் அடிப்படையில் நிதி கூட்டுகளை தயாரித்தல் வேண்டும். சரி, லாப நோக்கத்துடன் ஒவ்வொரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா நிதி கூட்டுகளை பார்த்தீங்கன்னா நியமங்கள், சட்டங்கள், கொள்கைகளுக்கு அமைய தயாரிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. அது சிறந்த ஒரு உதாரணம் தான் அது தனி உடைமை வணிகம். அப்ப தனி உடைமை வணிகம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கணக்குகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாத்திருந்தா அது தயாரிக்கக்கூடியதாக காணப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கோ வேற ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா தயாரிக்க மாட்டாங்க. அப்ப அந்த கூற்று பார்த்தீங்கன்னா பிழையான கூற்றாக காணப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல்களை அடையாளம் காணுதல் என்பது வணிக முறை கணக்கீட்டு செயல்முறை ஆரம்ப படிமுறையாகும். கரெக்ட். அது கொடுக்கல் வாங்கல் இனம் காண்பதற்கு ஆரம்ப செயல்முறையாக காணப்படும். இந்த கூற்று சரி. இது நாலும் சரி எடுத்தோங்க. மூன்று தானா சரி? மூன்று சரி. ஓகே, மூன்று சரி. 2 தானே? 2 சரி. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முன்னுக்கு பார்த்தது வந்து இதுல பார்த்தா, அதாவது இந்த கேள்வி 35, 36 கேள்வி பார்த்தீங்கன்னா பிழைனா பிழை தான். ஏன் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. நீங்க ஒரு நம்பர் போட்டீங்கன்னா பிழைனா பிழை தான், 4 மார்க்ஸ் இல்லாமல் போயிடும். ஆனா இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மார்க்ஸ். அப்ப ABCDனா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மார்க்ஸ். இது சரின்னு போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்ஸ், இது பிழைன்னு போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்ஸ், இது சரின்னு போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்ஸ், 4 மார்க்ஸ் இருக்குது. அப்ப இதுல என்ன பார்த்தீங்கன்னா இதில் பெரும்பாலும் பிழை விட போயிடாதீங்க. 4 மார்க்ஸ் கிடைக்கும். அப்ப கொஞ்சம் வாட்சி தெளிவா செஞ்சீங்கன்னா 4 மார்க்ஸ் ஈஸியா எடுத்துடலாம். அதே 1 தொடக்கம் 30 வரைக்கும் எடுத்துக்கொண்டீங்கன்னா அது பிழைனா பிழைத்தான், மார்க்ஸ் கிடைக்காது. இதுல வந்து 4 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் 1 பிழையா இருந்தா மற்றது 3 சரியா இருக்கும். இல்லாட்டி 2 பிழையா இருந்தா 2 சரியா இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க எக்ஸாம் செய்யற டைம்ல. அடுத்து பார்ப்போம் 39வது. 39 என்ன சொல்றாங்கன்னா பொருத்தமான நிரலில் கீழ் செட், அதாவது சிம்பிளும் கேபிட்டல் செட் அடையாளம் இடுவதன் மூலம் பின்வரும் கூற்றுகள் உண்மை அல்லது பொய் என குறிப்பிடுக. அப்ப இது உண்மை அல்லது பொய். அப்போ உண்மைக்கு என்ன போடணும்? சிம்பிள் செட் லெட்டரும், பொய்க்கு என்ன போடணும்? பெரிய செட் லெட்டர். அப்ப ஓர்டரா கொடுத்துருக்காங்க. நீங்க சிம்பிள் கொடுத்துருக்காங்க, இனி உண்மை. இது பாத்தீங்கன்னா கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, பொய். அப்ப ஓர்டரா குறிப்பிடணும். அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. எது ஓர்டரா வருதோ அதுக்கு ஏற்ற ஓர்டரா நம்ம கொடுக்கணும். உண்மையா இருந்தா சிம்பிளும், பொய்யா இருந்தா பெரிய கேபிட்டல் செட் அடையாளம் நம்ம போடக்கூடியதா காணப்படும். ஒன்னா பார்ப்போம். வணிக அழகு தொடர்பாக அக்கறை செலுத்தும் உள்ளக கட்சியினருக்கு தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான தகவல் பார்த்தீங்கன்னா வழங்குவது முகாமை கணக்கின் பிரதான நோக்கமாகும். சரியா பிள்ளையா? இது பாத்தீங்கன்னா சரி. அப்ப சிம்பிள் செட் போட்டிருப்பீங்க. சிம்பிள் செட் போட்டிருப்பீங்க. இது டவுட் இருக்குதா? ஒன்னாவதுல ஏது இல்ல என்ன இது பிள்ளையா? சரி என்ன சரி. ஓகே, அடுத்து பார்ப்போம். வணிகம் ஒன்றின் பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல் மாத்திரம் கணக்கீடுகளில் பதியப்படுதல் வேண்டும். அப்ப கணக்கீடுகள் பாத்தீங்கன்னா நிதி சார்ந்த தகவல் தான் வந்து உண்மையான பதிவு செய்யக்கூடியதாக காணப்படும். நீங்க படிச்சிருப்பீங்க, இருக்கும் காசு பெறுவங்க நாளேடு, காசு கொடுப்பவங்க நாளேடு, அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எமௌண்ட்டை பதிவு செஞ்சிருப்பீங்க. எந்த ஒரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா ஊழியர்களுடைய எண்ணிக்கை, ஊழியர்கள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஓய்வு பெறுகின்ற நிலை, எதுலையுமே பாத்தீங்கன்னா அது சம குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அது எமௌண்ட் அது குறிப்பிட்டிருப்போம். எமௌண்ட் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது பணத்தினால் அளவிடக்கூடிய பொருட்கள் வாழ்ந்தது பதிவு செய்யக்கூடியதாக காணப்படும். அப்ப இந்த கூட்டுனது சரி, உண்மை. இந்த கூட்டுனது உண்மை. இதுக்குனது சிம்பிள் செட் போட்டிருப்பீங்க. சி பார்ப்போம். வணிகம் ஒன்றின் தகவல் தேவைப்படும் வெளிக்கட்சியினருக்கு தீர்மானம் மேற்கொள்வதற்கு விசேட நோக்கு நிதி கூட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன. அப்ப வணிகமோடு நிதி கூட்டுகள் தேவைப்படும் வெளிக்கட்சியினருக்கு மாத்திரம் என்னதுன்னு சொல்ல முடியாது. சம்டைம் பாத்தீங்கன்னா உங்களோட பாஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா சில பாஸ் பேப்பர்ல வந்து இந்த வெளிப்பிரிவினருக்கு மாத்திரம் போட்டிருந்தாலும் சரி போட்டிருப்பாங்க. சரியா? அப்ப நிதி வணிகம் ஒன்றின் தேவைப்படும் வெளிக்கட்சியினருக்கு தீர்மானம் விசேட நோக்கு நிதி கூட்டுகள். விசேட நோக்கு நிதி கூட்டுகள் பாத்தீங்கன்னா உள்ளக கட்சியினருக்கும் வெளிய கட்சியினருக்கும் வந்து வழங்கக்கூடியதாக காணப்படும். இந்த கூட்டம் பெரும்பாலும் சரி. ஆனா இங்க வெளிக்கட்சிக்கு வந்ததுனால இது வந்து பிழையானதாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சம்டைம் பார்ட் பண்ணல வந்து இது குழப்பத்துக்குள்ளேயும் கொடுக்கலாம். ஏன்னா பாஸ்போர்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது டிஃப்ரெண்ட் புரிஞ்சு கொள்ளலாம் நீங்க எப்படின்னு. அடுத்து பார்ப்போம். டி பார்த்தோம்னா வியாபார கொடுக்கல் வாங்கல்கள் கணக்கீட்டு சமன்பாட்டில் ஏற்படக்கூடிய தாக்கத்திற்கு பதிவு செய்வதன் பின்னர் அதனுடன் நிதி நிலைமை கூட்டுகளை தயாரிக்க முடியும். இது பாத்தீங்கன்னா முற்றிலும் பிழையான ஒரு கூற்றாக காணப்படும். ஏன் பிழைன்னு பாத்தீங்கன்னா
ஒரு கணக்கீடு சமன்பாட்டுல பதிவு செய்யப்பட்ட பிறகு வந்து நிதி கூட்டுக்கு வந்து சகலையும் தயாரிக்க முடியாது. ஏன்? இந்த கணக்கீட்டு சமன்பாடு பாத்தீங்கன்னா அதை பயன்படுத்தி நிதி கூற்றை மட்டும் தயாரிக்கலாம், நிதி நிலைமை கூற்றை தயாரிக்க முடியும். கொடுக்குதுங்க. வியாபார கொடுப்பதாக கணக்கீட்டு சமன்பாட்டில் பதிவு செய்யக்கூடிய தகவல் பதிவு செய்யப்பட்ட பின்னர் அது ஓகே. இந்த கூற்று சரியானது. ஓகே, அந்த கூற்று நான் உங்களுக்கு கீழே போட்டிருந்தேன்னா அதை மாத்திக்கொள்ளுங்க. இந்த கூற்று வந்து சரியானது. ஏன் சரியா இருந்ததுன்னா கணக்கீட்டு சமன்பாடு நம்ம பதிவு செய்யப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா நம்ம நிதி கூட்டுகள் வந்து தயாரிக்கக்கூடியதாக காணப்படும். எப்படி பாத்தீங்கன்னா நீங்க படிச்சிருப்பீங்க, அடுத்த சொத்து, பொறுப்பு. சொத்துல பாத்தீங்கன்னா சம்டைம் என்னது ஆதரம்புரிய உபகரணங்கள், கடன் இருப்பு, கடன் பட்டோர், காசு. அப்ப அது அவ்வளோத்தையும் கூட்டி எஞ்சி ஒரு பேலன்ஸ் எடுத்திருப்பீங்க, எஞ்சி ஒரு என்னது மீதி எடுத்திருப்பீங்க, ஒவ்வொன்றுக்கும் என்னது ஒரு மீதி எடுத்திருப்பீங்க. இந்த மீதி அடிப்படையாக கூட நம்மளால என்ன செய்ய முடியும்னா நிதி நிலைமை கூற்று செய்ய முடியும். அப்ப இந்த கூற்று சரியானது. உங்களோட நான் பேப்பர்ல வந்து பிழை போட்டிருந்தேன்னா அதை மாத்திக்கொள்ளுங்க. இதுக்கு வந்து நீங்க யாராச்சும் சரி போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்ஸ் போட்டுக் கொள்ளுங்க. யாராச்சும் சரி போட்டிருக்கீங்களா? யாராச்சும் போட்டிருக்கீங்களா இதுக்கு? இல்லைண்ணா. இல்ல. சரியா? போடாட்டி மார்க்ஸ் போடணும். போட்டிருந்தா மட்டும் அதை கட் பண்ணிட்டு மாத்திக்கணும். ஏன்னா அது அன்னைக்கு வாசிக்கும் போது நிதி கூற்றுகள் வச்சுட்டு இங்க கொடுத்துருக்க நிதி நிலைமை கூற்று, நிதி நிலைமை கூற்று. அப்ப இந்த ஆன்சர் சரி. ஓகே, நம்ம அடுத்து பார்ப்போம். 40வது பார்ப்போம். 40வது ஓகே 40வது நம்ம பார்ப்போம். என்ன சொல்றாங்கன்னா நிதி கணக்கீடு தொடர்பான பின்வரும் கூற்றுகள் உண்மை அல்லது பொய் என குறிப்பிடுங்க. அப்ப நிதி கூட்டுறது தொடர்பாக உண்மையா பொய்யான குறிப்பிட சொல்லியிருக்கிறாங்க. பொண்ணா பார்ப்போம். உள்ளகம் மற்றும் வெளியே கட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா தகவல் வழங்குகின்றதுதான். அப்போ உண்மையா பொய்யான எழுதணும். அப்ப இது வந்து உண்மையா ட்ரூன்னு போறேன். ஓகே, உண்மையா சரின்னு போறேன். அப்ப இது உண்மை. இது எதாவது டவுட் இருக்குதா? இல்லைண்ணா. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா முன் மதிப்பிடப்பட்ட தகவலை உள்ளடங்குகிறது. முன் மதிப்பீடுனா முன்னுக்கு மதிப்பிடப்பட்ட, அதாவது முன்கூட்டியே மதிப்பிடப்பட்ட தகவல் தான் முன்கூட்டி என்ன சொல்றாங்க, வரலாற்று தகவல் தான் சொல்றாங்க. ஓகே, அது வரலாற்று தகவல் தான் வந்து வழங்கக்கூடியன்னு சொல்றாங்க. அப்ப இந்த கூட்டு சரி. ஓகே, நம்ம சம்டைம் இது பிழை போட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு. முன் மதிப்பீட்டு தகவல்களை உள்ளடங்கியது. முன் மதிப்பீடுனா நமக்கு முன்னுக்கு மதிப்பீடு செய்யக்கூடிய, முன்கூட்டியே மதிப்பீடு செய்யக்கூடிய தகவல் தான் வந்து ஓகே. முன் மதிப்பீடுனா எதிர்கூறும் தகவல். ஓகே, எதிர்கூறும் தகவல் என்னது மதிப்பிடக்கூடியதாக காணப்படுமோ அதை வந்து என்னது ஏற்றுக்கொள்ள முடியாது கூட. அப்படி பாத்தீங்கன்னா பிழையான தகவல். ஓகே, முன் மதிப்பீடுனா முன்கூடி நம்ம மதிப்பிடுறோம். சோ முன்கூட்டி மதிப்பிடுற தகவல் வந்து கணக்கில் என்ன செய்ய முடியாதுன்னா பதிவு செய்ய முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு கடையில ஓனரா இருக்கீங்க, கடை உரிமையாளராக இருக்கீங்க. நீ என்ன செய்ய முடியாது, எனக்கு நாளைக்கு வந்து 50 லட்ச ரூபாய் வருமானம், விற்பனை வருமானம் கிடைக்கணும் நீங்க கணக்கு இன்னைக்கு பதிவு செய்ய முடியாது. ரீசன் வந்து அது நடக்காமே போகலாம். அப்ப என்னது முன்மதிப்பீடு தகவல் என்னது உள்ளடக்கு பிழையான கூற்றாக காணப்படும். அடுத்து பாருங்க சி, குறித்த நிதியாண்டுக்கான தகவல் வழங்கப்படுகிறது. குறித்த நிதியாண்டுக்கான தகவல் வழங்கப்படுகிறது. சரி, அது குறித்த ஒரு நிதியாண்டுக்கு பார்த்தீங்கன்னா தகவலை வழங்கக்கூடியதாக காணப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா கணக்கீட்டு நியமங்களுக்கு கடைபிடிக்க தேவையில்லை. கணக்கீட்டு நியமங்கள் பார்த்தீங்கன்னா கடைபிடிக்க தேவையில்லை, அது பிழையான கூற்றாக காணப்படும். அப்ப சரி பிழை, சரி பிழை. இதுல டவுட் இருக்குதா? சரி பிழை, சரி பிழை இல்ல. அடுத்து பார்ப்போம். 41வது நிறுவனம் ஒன்றின் முகாமை கணக்கீடு தகவல் தொடர்பில் பின்வரும் கூற்றுகள் சரியாயின் டி எனவும் பிழையாயின் எஃப் எனவும் குறிப்பிடுக. சரியா இருந்தா ட்ரூ எனவும் பிழையா இருந்தா ஃபோல்ஸ் எனவும் குறிப்பிட சொல்லியிருக்கிறாங்க. சோ பார்ப்போம். ஒன்னாவது இது என்ன கணக்கீடு கேட்டிருக்காங்க, முகாமை கணக்கீடு. அதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோ, முகாமை கணக்கீடு பத்தி தான் கேட்கிறாங்க. சரி, அப்ப பார்ப்போம். ஒன்னாவது நிறுவனத்தின் முகாமை தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தகவலை வழங்குகிறது. இது ட்ரூ, இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூற்று. முகாமை பார்த்தீங்கன்னா தேவையான தகவல் வழங்கக்கூடியதாக காணப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா தகவலை வழங்குவதற்கு வெளியக வழிகாட்டல்களை பின்பற்றுகின்றது. வெளியக வழிகாட்டல் வந்து பின்பற்றுகின்றதாம். சரியா? இது உள்ளக தகவல் மாத்திருந்தா வந்து பயன்படுத்தக்கூடியதாக காணப்படும். ஆனா நீங்க நடைமுறை உலகத்தோட ஒப்பிடும்போது பாத்தீங்கன்னா வெளியக தகவல் என்னது வழங்கக்கூடியதாக காணப்படும். நோட்ஸ் அடிப்படையில் நம்ம கணக்கு செஞ்ச பேப்பர் செஞ்சோம்னா இதுக்கு என்ன போட்டிருப்போம்னா ஃபோர்ஸ் வந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நிறுவனத்தின் பண ரீதியான மற்றும் பண ரீதியற்ற தகவல்
இரண்டையும் வழங்குகிறது. இதனது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண ரீதியான பண ரீதியற்ற தகவலினது முகாமை கணக்கீட்டின் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். அடுத்து நிறுவனம் எதிர்கூறப்பட்ட தகவலை மட்டும் வழங்குகிறது. எதிர்கூறப்படும் தகவல் மட்டும் எனது இது வழங்காது. இதனது வரலாற்று தகவல் எனது வழங்கக்கூடியதாக காணப்படும். அப்போ ஒன்றாவது சரி பிழை சரி பிழையாக காணப்படும். இது டவுட் இருக்குதா? இல்லண்ணா. ஓகே, அடுத்து பாவம் இல்ல 42வது. வணிகம் ஒன்றின் முகாமை கணக்கின் தகவல் தொடர்பில் பின்வரும் கூட்டிகள் சரியாயின் டிஎனும் பிழையாயின் எப்பனும் குறிக்கும். பின்னர் அதே மாதிரி இன்னொரு கேள்வி வந்திருக்கு. முகாமைகள் சரியா இருந்த டிஎனும் பிழையா இருந்தா எப்பனும் குறிக்க சொல்லியிருக்காங்கன்னா நிறுவனத்தின் பண ரீதியாக மற்றும் பண ரீதியற்ற தகவல் இரண்டையும் வழங்குகிறது. சரி, இதனது பண ரீதியான தகவலை வழங்குவது பண ரீதியற்ற தகவல் என்பது வழங்கக்கூடியதாக காணப்படும். நிறுவனத்தின் எதிர்கால தகவலை மட்டும் வழங்குகிறது. இது நிறுவனத்தின் எதிர்கால தகவல் மட்டும்தான் வழங்குவது ஏற்றுக்கொள்ள முடியாத கூட்டு. நிகழ்கால தகவலையும் முகாமை கணக்கின் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். நிகழ்கால தகவல் முகாமை கணக்கின் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். அந்த கூட்டும் பிழை. சி பாத்தீங்கன்னா கணக்கீட்டு நியமங்களுக்கு அமைவாக நிதி அறிக்கைகள் தயாரிக்கப்படும். பிழை. கணக்கீட்டு நியமங்கள் பாத்தீங்கன்னா முகாமை கணக்கீட்டு பயன்படுத்த மாட்டாங்க. எந்த கணக்கீட்டுல பயன்படுத்துவாங்கன்னா நிதி கணக்கீட்டுல மாத்திரம் பயன்படுத்தக்கூடியதாக காணப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா நிறுவன முகாமையாளர் வேண்டுகோளுக்கு அமைவாக தகவல் உருவாக்கப்படுகிறது. இதனது சரியான கூற்றாக காணப்படும். முகாமையாளர்களின் வேண்டுகோளுக்கு அமைய என்ன செய்யக்கூடியதாக காணப்படும். இந்த தகவல் வழங்கக்கூடியதாக காணப்படும். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா சரி பிழை பிழை சரியா இருக்கும். இது டவுட் இருக்குதா? இல்லண்ணா. அடுத்து பார்ப்போம் 43வது. பின்வரும் கூற்றுகள் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழை எனவும் குறிப்பிடும். அப்ப சரியா இருந்தா சரியெழுந்தணும், பிழையா இருந்தா பிழை நம்ம எழுதக்கூடியதாக காணப்படும். ஒன்னா பார்ப்போம். அப்ப என்ன கேட்கிறது, நிதி கூற்றா முகாமை கணக்கிடான்னு சொல்லல. அப்ப இதுல சம்டைம்ஸ் சில கூட்டு சரியானதா இருக்கலாம் பிழையானதா இருக்கலாம். அது பாத்தீங்கன்னா முகாமை கணக்கிடாக இருக்கலாம் நிதி கணக்கிடாக இருக்கலாம். பார்ப்போம். ஒன்னாவது, சமூக தீர்மானம் எடுக்க தேவையான தகவல் கணக்கீட்டினூடாக வழங்கப்படுகின்றது. சமூகத்துல பாத்தீங்கன்னா 43 சமூகம் தீர்மானம்னா சமூகத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் இருப்பான். அப்ப இந்த கூற்று பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பக்கூடிய ஒரு கூற்றா இருக்காங்க. சமூகம் பாத்தீங்கன்னா சமூகத்துல தானே எல்லாம் இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா சமூகத்துல பல்வேறுபட்ட நபர்கள் காணப்படுவாங்க. சகல நபர்கள் தீர்மானம் எடுக்க வழங்காது. அப்ப இது பிழையான கூற்றா காணப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா நிதியாண்டில் தேவைக்கு நிதி அறிக்கை நிதி கணக்கீட்டில் தேவைக்கேற்ப நிதி அறிக்கைப்படுத்தப்படுகின்றது. நிதி கணக்கீட்டின் தேவைக்கேற்ப சரி நிதி கணக்கீட்டின் தேவைக்கேற்ப நிதி அறிக்கையிடப்படுகிறது. அப்ப நிதி கணக்கீட்டின் தேவைக்கேற்ப இது தேவைக்கேற்ப பாத்தீங்கன்னா இது அறிக்கையிடுவது பாத்தீங்கன்னா அது நிதி கணக்கீட்டின் தேவைக்கேற்ப நிதி கணக்கின் தேவைக்கேற்ப நிதி அறிக்கையில நம்ம ஆய்வு செய்து அந்த முடிவுகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்பதனது அறிக்கையிடப்படக்கூடியதாக இருக்கும். இது சரியான கூற்றாக காணப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா முகாமை கணக்கீட்டில் நியமனுக்கு அமைவாக தகவல் வழங்கப்படுகிறது. பிழை. முகாமை கணக்கு பாத்தீங்கன்னா கொள்கைகள் மரபுகள் எந்த இதுவுமே பயன்படுத்த மாட்டாங்க. அப்ப இந்த கூற்று பிழை. அடுத்து பார்ப்போம். நிதி கணக்கீட்டின் வரலாற்று தகவல் வழங்கப்படுகிறது. சார் இந்த கூற்று நிதி கணக்கின் வரலாற்று தகவல் வழங்கக்கூடியதாக காணப்படும். இது டவுட் இருக்குதா யாருக்காச்சும்? இல்லண்ணா. ஓகே, அடுத்து நம்ம பார்ப்போம். முகாமை கணக்கீட்டின் அடுத்து 44 பாத்தீங்கன்னா முகாமை கணக்கீடு சொல்றாங்க. சரியான சரியனும் பிழையான பிழையனும் குறிப்பிட சொல்லியிருக்காங்க. செய்திட்ட மதிப்பீட்டிற்கு காசு பாய்ச்சலை மதிப்பீடு. சோ கரெக்ட். காசு பாய்ச்சல் முகாமை கணக்கீடு மதிப்பீடு செய்யணுமே. காசு பாய்ச்சலை மதிப்பீடு செஞ்சாதான் என்னது நிறுவனத்தை வேற ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி செய்யறதா இல்லை என்னது முகாமை முடிவெடுக்கக்கூடியதாக இது சரியான கூற்றாக காணப்படும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா தீர்மான இடத்திற்கு கிரயங்களை பகுப்பாய்வு செய்தல். கரெக்ட். தீர்மானங்கள் இடத்திற்கு பாத்தீங்கன்னா பகுப்பாய்வுகள் மதிப்பீடு செய்யக்கூடியதாக காணப்படும். உதாரணத்துக்கு ஒரு பொருளுடைய விலையை நீ தீர்மானிக்கணும்னா அது தொடர்பான அந்த பொருளை உற்பத்தி செய்வது தொடர்பான என்னென்ன செலவு ஏற்பட்டிருக்குது, எங்க பொருளை வாங்கியிருக்கும், இதுக்கு வேற ஏதாவது செலவழிச்சிருக்கணுமோ சகல தகவல் திரட்டக்கூடியதாக காணப்படும். அப்ப அதுவும் சரி. அடுத்து வருடாந்த பாதீட்டின் தயாரித்தல். வருடாந்த பாதீடுனா வரவு செலவு திட்டம். அது வரவு செலவு திட்டத்தை சொல்றாங்க. பாதினா வரவு செலவு திட்டத்தை சொல்றாங்க. வரவு செலவு திட்டத்தை பாத்தீங்கன்னா முகாமை கணக்கிடும் போது தயாரிக்கக்கூடியதாக காணப்படும். அப்ப அதுவும் சரி. வருடாந்த காசு பாய்ச்சல் கூட்டியும் தயாரித்து. வருடாந்த காசு பாய்ச்சல் கூட்டம் தயாரிப்பில்
வருடாந்த காசு பற்று கூட்டிய தயாரிப்பு. வருடாந்த காசு பற்று கூட்டுனா அதுவும் என்னது சரியானதா காணப்படும். வருடாந்த காசு பற்று கூட்டினா நிறுவனத்துல வந்து ஒவ்வொரு வருடம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு காசு இருக்குது. சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா காசு உட்பாய்ச்சல் இருக்கு, அதே மாதிரி காசு வெளிப்பாய்ச்சல் இருக்கு, நிறுவனத்துல காசு எவ்வளவு பேலன்ஸா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதை தேடி அறியக்கூடியதாக காணப்படும். அப்ப இந்த கூட்டம் வந்து சரியானதாக காணப்படும். இதுல டவுட் இருக்குதா? இல்லைண்ணா. டவுட் தான் கேட்டுக்கொள்ளணும். ஏன்னா விளங்காம போயிடுச்சுன்னா இப்ப கடைசியில பேப்பர்ல சம்பளம் இப்படி கேள்வி கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் செய்யக்கூடியதாக காணப்படணும். சரி, நம்ம அடுத்து பார்ப்போம். 45வது பின்வரும் கூட்டுகள் உண்மையா பொய்யா என குறிப்பிடுது. பின்வரும் கூட்டுகள் உண்மையா பொய்யா என குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப இது நிதி கணக்கீடும் வரலாம், முகாமை கணக்கீடும் வரலாம். ஒன்னா பார்ப்போம். நிதி கணக்கீடானது கணக்கீட்டு நியமங்கள் மற்றும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதாகும். சரி, இது பாத்தீங்கன்னா நிதி கணக்கீடு பாத்தீங்கன்னா கொள்கைகள், மரபுகள், சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கக்கூடியதாக காணப்படும். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா உள்ளீடு செயல்முறை வெளியீடு என்னும் செயல்முறையில் நிதி கணக்கீட்டின் செயல்முறையில் இறுதி படிமுறை நிதி அறிக்கையை தயாரித்தல் ஆகும். நிதி அறிக்கையை தயாரித்தல் இறுதி செயல்முறையாகும். அந்த கூட்டுமானது சரியான கூற்றாக காணப்படும். ஏன் நிதி அறிக்கையில் பாத்தீங்கன்னா தயாரிக்கக்கூடியதாக இறுதி செயல்முறையாக காணப்படும். நிதி அறிக்கைகள்னா நிதி நிலைமை கூற்று, காசு பாத்திர கூற்று, உரிமை மாற்ற கூற்று, இதைத்தான் அது சொல்லக்கூடியதாக காணப்படும். அடுத்து பார்ப்போம். சந்தை விலை மாற்றங்களுக்கு அமைய மாற்றங்களை கருத்தில் கொண்டு கட்டணங்களை மீள் மதிப்பீடு செய்வது தொழில் தகமை எனும் சூழல் காரணிகளை அடிப்படையாகும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா விலை மாற்றங்களை அடிப்படையாக கொண்டு தொழில் தகமைனா நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல் குறிப்பிடுறாங்க. நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல் பாத்தீங்கன்னா விலையை அடிப்படையாக கொண்டு செய்யறாங்களாம். அப்ப அது பாத்தீங்கன்னா மீள் மதிப்பீடு பாத்தீங்கன்னா பிழையான கூற்றாக காணப்படும். ஏன்னு பாத்தீங்கன்னா விலை பாத்தீங்கன்னா எதுக்குரியதாக காணப்படும்? பொருளாதார சூழலுக்குள்ள ஒரு காரணியாக காணப்படும். அப்ப இந்த கூட்டு பாத்தீங்கன்னா பிழையான கூற்றாக காணப்படும். அடுத்து பார்ப்போம். டி பாத்தீங்கன்னா பொது பேரிடரில் சொத்துக்கள், உரிமையை, பொறுப்புகள் போன்ற கணக்குகள் மட்டும் காணப்படுகின்றன. சொத்து, பொறுப்பு, உரிமையை கணக்கு தான் காணப்படுது. இதுக்குள்ள தனது சகலது எனது உள்ளடக்கிடுவாங்க. சொத்து, பொறுப்பு, உரிமையாண்மையிலிருந்து சகலது எனது உள்ளடக்கிடுவாங்க. நீங்க யோசிக்க கூடாது. நீங்க சம்டைம் படிச்சுக்கலாம். சொத்து பிளஸ் செலவுகள் ஈக்குவல் பொறுப்பு பிளஸ் உரிமையாண்மை பிளஸ் வருமானம் படிச்சிருக்கலாம். ஸோ 5 வகையான கணக்குகள் காணப்படுது. அதுல பாத்தீங்கன்னா சொத்து, உரிமையான, பொறுப்புக்குள்ளினது சகல கணக்குகளையும் உள்ளடக்கிடலாம். இந்த கூட்டு பாத்தீங்கன்னா சரியான கூற்றாக காணப்படும். அப்ப ஒன்னா சரி பிழை சரி. நினைக்கிறேன் சி யாருக்காவது சரி பிழை போட்டிருக்கேன். சி கூட்டு வந்து பிழை போட்டிருக்கேன். பிழை போட்டு அதுக்கு பிழை போட்டிருக்கேன் நான். இல்லைண்ணா. ஓகே, சரியா? அப்ப இதுல எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்துல ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இல்லைண்ணா. இல்லைண்ணா. இப்ப விலங்குதனை எப்படி பேப்பர் வந்து ஈஸியா செய்யறதுன்னு விலங்குதனை நான் பாருங்க நிறைய கேள்வி வந்து வாசிக்காம பார்ட் 1 கொண்டு இருக்கும். நான் 25 பார்த்தேன். அதில் நிறைய கேள்வி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வாசிக்காம நான் விடையை கண்டுபிடிச்சிட்டேன். விடையை கண்டுபிடிக்க நான் டெக்னிக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். அது கேள்வி ஃபுல்லா வாசிங்க. அதுல மெயின் வேர்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்ப பேலன்ஸ் இருக்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் இதுல வந்து 5 10 17 கேள்வி இருக்குது. 17 கேள்வியும் நாளைக்கு நான் கண்டினியூ பண்ணிடுவேன். 17 கேள்வி நாளைக்கு முடிச்சிருவேன். ஓகேவா? பேப்பர் நாளைக்கு நான் ஃபுல்லா முடிச்சிருவேன். ஓகேண்ணா.